மேகத்தை எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் திடீர்னு ஒரு மேகத்தை பார்த்து ஓ இந்த மேகமா இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும், ஓ இந்த மேகம் தானா இன்னைக்கு பயப்படாம வெளியே போகலாம், வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த வீடியோவை பார்த்தா உங்களால ஒரு அளவுக்கு சொல்ல முடியும். இப்போ திடீர்னு உங்களை ஒரு மேகத்தை வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னா இப்படி தானே வருவீங்க, ரவுண்ட் ரவுண்டா. இதை தான் நம்ம குமுலஸ் மேகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா பக்கமும் பார்ப்போம். இந்த மேகத்தை எல்லாம் பார்க்க பஞ்சை உருண்டை பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி இருந்தாலும் இதுக்கெல்லாம் தட்டையான ஒரு அடிப்பரப்பு தான் இருக்கும். இந்த மேகம் வந்தாவே நமக்கு மிதமான வானிலை தான் இருக்கும். நம்ம மேகத்துல எல்லாம் பார்க்குற முயல், மான் மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் இந்த மேகம் தான் கொடுக்கும். இந்த மேகம் காலையில தோன்றி அதுக்கப்புறம் நல்லா பெருசாகி நைட் ஆக காணாமையே போயிடும். இப்படி லேயர் லேயரா தெரிகிற மேகத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேகம் கீழே இறங்குறப்ப தான் நமக்கு மூடு பனி மாதிரி தெரியும். இந்த மேகம் கீழே இறங்குறப்போ சூரிய ஒளியெல்லாம் பிளாக் ஆகி நமக்கு அந்த நாளே ஒரு மாதிரி டல்லா மோடமா தெரியும். இப்படி லேசா தூறல் போடுறதுக்காக என்ன பேர் வைக்கிறதுனே தெரியாத மாதிரி வர்றது ஸ்ட்ராட்டோகுமுலஸ் மேகங்கள். இது ஸ்ட்ராட்டஸையும் குமுலஸையும் கலந்த மாதிரி இருக்க ஒரு மேகம். அடுத்து இப்படி கருப்பா பயங்கரமா சூரியன் இருக்கிறதே தெரியாத மாதிரி சூரிய ஒளியெல்லாம் பிளாக் ஆகி இருக்கிறது நிம்போஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள். இந்த மேகம் வந்தாவே நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், ஆஹா இருட்டிச்சா இன்னைக்கு ஒரு பெரிய மழை வரப்போகுதுன்னு. ஆமாங்க, உண்மைதான். இதுதான் மழையை கொண்டு வர மேகம். ஆனா இந்த மேகம் இருந்தா மழை வரும், ஆனா இடிமின்னல்ல இருக்கவே இருக்காது. இப்போ இடிமின்னல்ல எதுல வரும்னு கேட்டா அது இன்னொரு மேகத்துலதான் வரும். அதனாலதான் மேகத்தெல்லாம் அது உருவாகிற தூரத்தை வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த மேகம் எல்லாமே கடல் பரப்புல இருந்து 7000 அடிக்குள்ள உருவாகிற மேகம். அதனாலதான் அதை லோ லெவல் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 7000 அடியிலிருந்து 17000 அடிக்குள்ள உருவாகிற மீடியம் லெவல் மேகங்கள். இந்த மேகம் எல்லாமே அதோட பேருக்கு முன்னாடி ஆல்டோ அப்படிங்கிற அடைமொழியோட தான் வரும். இதை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மேகத்தை எல்லாம் பேட்ச் பேட்சா பிச்சு பிச்சு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம ஆல்டோ கியூமுலஸ் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேகம் இருந்தாவே மிதமான சூட்டு தான் தரும், மழைக்கான அறிகுறி எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு சில மேகத்தை எல்லாம் திடீர்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர போகுது அப்படின்னு சொல்ற மேகம் எல்லாமே அல்ட்ரோஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள். இது எல்லாமே ப்ளூயிஷ் கிரே கலர்ல இருக்கும். இந்த மேகத்துல இருந்து சூரிய ஒளியில லைட்டா வரும், ஆனா நிழல் எதுவுமே விழுகாது. இப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா சில பேருக்கு தோணும் மேகம்லாம் ஏன் ஒரு அளவுக்கு மேலேயே போகல அப்படின்னு. இப்போ அதுக்கான பதில தெரிஞ்சுட்டு ஹை லெவல் கிளவுட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தண்ணினா ஐஸ், தண்ணி, நீராவி அப்படின்னு 3 நிலையில இருக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் சூடாகி நீராவியா மேலே போறப்போ அதோட நீர்த்துளிகள்ல ஹீட்டை தக்க வச்சுக்கும். அதுதான் நம்ம லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேலே போன நீர்த்துளி எல்லாம் மேகமா மாறுறப்போ அங்க அந்த ஹீட் ரிலீஸ் ஆகும். ப்ரெஷர்னால அந்த ரிலீஸ் ஆன ஹீட் எல்லாம் நீர்த்துளியை தாண்டி மேலே போகும், நீர்த்துளி அங்கேயே நிற்கும். இதுதான் ஒவ்வொரு லெவலையும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த நீர்த்துளி எல்லாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டலத்துக்கு போயிட்டா அங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அப்படிங்கறனால அங்க மேகமே உருவாகாது. அதனாலதான் மேகம்லாம் ஒரே இடத்துலயே நிக்குது. இப்போ கடைசியா 17000 அடியிலிருந்து 35000 அடிக்குள்ள உருவாகிற மேகத்தை நம்ம ஹை லெவல் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரித்திரியா இருக்க மேகத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மேகத்துல ஃபுல்லாவே ஐஸ் கிறிஸ்டலால் தான் ஆகியிருக்கும். இந்த மேகம் இருந்தாவே அன்னைக்கு அதிக காத்து இல்லைன்னா அதிக வெப்பமா இருக்கும். இதுக்கு பேர் தான் சிர்ரஸ். இந்த மேகம் பார்க்க சிர்ரஸையும் குமுலஸையும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த மேகம் உருவான கொஞ்ச நேரத்திலேயே காணாமலும் போயிடும். இந்த மேகம் இருந்தா பெருசா வானிலையில எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. இது 2 மேகத்தையும் கலந்த மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் சிர்ரோகுமுலஸ். இந்த சிர்ரோகுமுலஸும் ஆல்டோகுமுலஸும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மேகம்லாம் வானத்துல ஒரு லேசான போர்வை போத்துன மாதிரி இருக்கும். இந்த மேகம் ரொம்ப நேரம் இருந்தா சில மணி நேரத்துல வானிலை மாற்றம் ஏற்படலாம், கொஞ்ச நேரத்துல மழை கூட பெய்யலாம் அப்படின்னு சொல்ற ஒரு மேகம். இந்த மேகத்துக்கு பேர் தான் சிரோஸ்ட்ராட்டஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், பெரிய மலையை பத்தியே பேசின ஒரு மேகத்துல இடிமின்னல் வராதுன்னு சொல்லிட்டு அப்ப எந்த மேகம் தான் பெரிய மலையை தருது அப்படின்னு கேட்டா குமுலோ நிம்பஸ்னு ஒரு வகை. அது எல்லா லோ, மிடில், ஹை லெவல் மேகத்திலயும் வரும். இந்த மேகம் பார்க்க நல்லா கருப்பா டார்க் கிரே கலர்ல இல்லைன்னா வெள்ளையா குமுலஸ் மாதிரியே இருக்கும். இது நல்லா திக்கா இருக்கனால சூரிய ஒளி இது வழியா வரவே வராது. இந்த மேகம் மட்டும் இருந்தா கண்டிப்பா இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும். இந்த மேகம் தான் நமக்கு எப்பயாச்சும் ஐஸ் கட்டி மழையும் தருது. சரி, இப்போ மேகத்தை வச்சு வெயில் அடிக்கும் மழை அடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சில நாள்ல மேகமே இருக்காது, அது ஏன்? அதுக்கு மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் என்னன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறது. இது சூரிய ஒளினால கூட நடக்கும். சூரிய ஒளியிலிருந்து வர டெம்பரேச்சர் அதிகமா இருக்கப்போ மேகத்துல இருக்க நீர்த்துளிகளை ஈஸியா கரைச்சிடும். அடுத்த கண்டிஷன் என்னன்னா காத்து. மேகம் அதிகமா நீர்த்துளிகளை சேர்த்துக்காது. இப்போ கீழே இருந்து போற காத்து மேகத்து கூட கலந்து மேகத்தை ஈஸியா கரைச்சிடும். மூணாவது கண்டிஷன் என்னன்னா ஏர் சிங்கிங், அதாவது ஒரு கனமான பொருள் நீர்ல முழுகிற மாதிரி. மேகம் கனமாக அதை அங்க தக்க வச்சுக்காது, சீக்கிரமா மழையா பெஞ்சிடும். அதனாலதான் நமக்கு திடீர்னு ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் காணாமே போயிடும். இப்போ மேகத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்க வெளியே வந்து என்ன மேகத்தை பாக்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.